பாடம் 6. உடல் நலத்தின் கிச்சடி. பாடம் அறிமுகம். சத்தான உணவுகள் குறித்து அறிதல். வாழ்க்கை மதிப்பு. சத்தான உணவுகளை சாப்பிட அறிதல். உடல் நலத்தை பேணி காக்கும் வழிகளை பற்றி சிந்தித்தல். பங்கு பெறுவோர்கள்: அபிஷேக், அபிஷேக்கின் அம்மா, தாத்தா, மாமா அருண். அபிஷேக்: நான் உணவின் நல்ல மணத்தை நுகர்கிறேன். இன்று ஏதாவது பண்டிகையா அம்மா? அம்மா: இல்லை அபிஷேக், உன் அத்தை கனடாவில் இருந்து வரப்போகிறார் அல்லவா? அவர் இந்திய உணவை விரும்பி உண்ணுவார். அதனால் நான் காய்கறிகளை சேர்த்து கிச்சடி செய்கிறேன். தாத்தா நாற்காலியில் அமர்ந்தவாறு: நமது இந்திய உணவு ஊட்டச்சத்தும் சுகாதாரமும் நிறைந்தது அபிஷேக். அங்கு உன் அத்தை துரித உணவுகளையும் மாதக்கணக்கில் பதப்படுத்திய உணவுகளையுமே சாப்பிடுகிறார். அபிஷேக்: தாத்தா, நாம் எப்போதாவது கூட துரித உணவை சாப்பிடக்கூடாதா? தாத்தா: சாப்பிடக்கூடாது. துரித உணவுகளில் சத்து இல்லை. அவற்றில் வெறும் மைதாதான் உள்ளது. அபிஷேக்: தாத்தா, நாளை எங்கள் பள்ளியில் உடல் நல தினம். நானும் இந்த தலைப்பில் விவாதத்தில் கலந்து கொள்ளப் போகிறேன். தாத்தா மகிழ்ச்சியுடன்: மிகவும் நல்லது. அபிஷேக்: அம்மா, தாத்தா, நீங்கள் இருவரும் அதற்கு உதவி செய்வீர்களா? அம்மா: ஆம், நிச்சயமாக. அபிஷேக்கின் மாமா அருண் உள்ளே வருகிறார். மாமா சிரித்துக்கொண்டே: அம்மாவும் மகனும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா: வா அருண், சரியான சமயத்தில்தான் வந்திருக்கிறாய். நாளை அபிஷேக்கின் பள்ளியில் உடல் நல தினம் கொண்டாடப் போகிறார்களாம். உடல் நலத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க நீயும் சில குறிப்புகள் தரலாமே. அபிஷேக்: மாமா, நல்ல உடல் நலத்திற்கு நாம் சத்தான உணவை சாப்பிட வேண்டும். ஆனால் சத்தான உணவு என்றால் என்ன? மாமா: பருப்பு வகை, பச்சை காய்கறிகள், ரொட்டி, பால், தயிர் போன்றவற்றில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ளது. இவைதான் சத்தான உணவு. நமது உடலில் போதிய அளவு ஊட்டச்சத்து கிடைக்காத போதுதான் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் உடலை தாக்குகின்றன. அபிஷேக்: ஆனால் மாமா, இதே உணவுகளை தினமும் சாப்பிட்டால் நமக்கு சலித்து விடுமே. துரித உணவுகளை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளாக மாற்ற முடியாதா? மாமா: ஏன் முடியாது? நூடுல்ஸில் வெறும் மசாலாவுக்கு பதிலாக காய்கறிகளை சேர்த்து கொள்ளலாம். பீட்சா, பர்கர் போன்றவற்றில் கூட நிறைய காய்கறிகளை சேர்த்து கொள்ளலாம். நல்ல உணவோடு விளையாட்டு முக்கியம். விளையாடுவது உடற்பயிற்சி செய்வது போன்ற பலனை கொடுக்கும். தாத்தா: அபிஷேக், உடல் நலமாக இருப்பது நமது கையில்தான் இருக்கிறது. தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். இரவில் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும். நீ விடுமுறை நாட்களில் சீக்கிரம் எழுந்திருப்பது இல்லையே. அதனால்தான் நீ சோம்பேறியாகிறாய். மாமா: காலையில் சீக்கிரம் எழ வேண்டும். பள்ளிக்கு செல்லும் முன் தினமும் 15 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது நாள் முழுவதும் உன்னை புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைக்கும். சுத்தமும் நல்ல உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியம்.
நீ உடலை சுத்தமாக வைக்காவிட்டால் நோய்க்கிருமிகள் உன் உடலை தாக்கும். அம்மா, தினமும் குளிப்பது, உணவு சாப்பிடும் முன்னும் சாப்பிட்ட பிறகும் கைகளை கழுவுவது, தினமும் பல் தேய்ப்பது, இவை அனைத்தும் மிகவும் முக்கியம். தாத்தா, நோய்க்கிருமிகள் உன் கைகள் வழியே வயிற்றுக்குள் சென்றுவிடும். நீ தினமும் பற்களை தேய்க்கவில்லை என்றால் பற்சிதைவு ஏற்படும், மேலும் துர்நாற்றம் வீசும். அம்மா, நீ உன் நகங்களையும் சரியான நேரத்தில் வெட்ட வேண்டும். இல்லை என்றால் அதிலுள்ள அழுக்கும் தூசியும் உன் உணவில் கலந்து உன் உடலுக்குள் சென்றுவிடும். தாத்தா, நீ நல்ல உடல் நலத்தோடு இருக்க சுத்தமாக இருக்க வேண்டும். அபிஷேக், ஓ அப்படியா? உங்கள் அனைவரோடும் பேசும்போது என் உடல் நலத்திற்கான கிச்சடியில் நிறைய பொருள்களை சேர்க்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். சிறிது விளையாட்டு, உடற்பயிற்சி, சத்தான உணவுடன் கூடிய சுத்தத்தையும் சேர்க்க வேண்டும். சரிதானே தாத்தா? அனைவரும் சிரிக்கிறார்கள்.